ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ யாங்ஷியை ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருந்தான்ல, அவன் நல்லா தூங்க இவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒரு 3:30 மணி போல் அவனுக்கு முழிப்பு வரவும் எழுந்து பார்த்தா அப்போ உட்காந்து ஹீரோ படிச்சுட்டு தான் இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் சுச்சியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு 4 மணிக்கு கிளம்புறான். அவள் எப்பவும் விடிய விடிய படிக்கிறதால 4 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வெளியே வருவா போல. ஸோ ஹீரோவும் அவள் ஹாஸ்டலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். விடிஞ்சே போயிடுச்சு. அப்போவும் ஹீரோயின் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவான்? ஸோ கிளம்பிட்டான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நைட்டில் படிக்கிறாள்ல, ஸோ இன்னைக்கு அசந்து தூங்கியிருக்கா. அதனால தான் தெரியவே இல்லை. டக்குன்னு ரெடி ஆகி கிளாஸ்க்கு வந்து எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு. எங்கே இருக்க? பேஸ்கெட் பால் எந்த டைமில் விளையாட போகிறேன்னு கேட்க ஹீரோ கிட்டேருந்து ரிப்ளையே வரல. ஏன்னா அவன் இங்கே பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். எப்படி ரிப்ளை பண்ணுவான்? ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டா. இவளை பார்த்ததோ என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போலேங்கிற மாதிரி தண்ணியை கொடுக்க மணி 4:30. காலையில் 4 மணிக்கு இவ்வளோ பார்க்கலான்னு போனால் சாயந்தரம் 4 மணிக்கு தான் பார்க்கவே முடியுது. உன்னோட ஃபோன் எங்கேன்னு கேட்க, அது ரூமில் சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்கிறான். அப்போ நீ ஃபோனை எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்க, வேணா செக் பண்ணிக்கோங்கிறான். அவன் எப்படி பண்ணுவா? அப்போ ஹீரோ முகத்தில் வேற அடிபட்டிருக்கு. அது என்னன்னு தொட வர விலகுறான். விளையாடும் போது அடிபட்டுருச்சாமா. சரி என்னோட சேர்ந்து ப்ளே பண்ணு, 10 கோல் போட்டேன்னா நீ கேட்குறதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு விளையாட கூப்பிட்டு வந்துட்டான். நான் 10 போடணும், நீ 6 போட்டால் போதுன்னு சொல்ல, நீ கிவ் அப் பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கோலை போட்டு அப்படியே அதை எடுத்துட்டு, நீ ட்ரையாவது பண்ணி பார்த்தாதான் என்னால் ஏதாவது பண்ண முடியும்னு கொடுக்கும்போது கரெக்டாக டேன் கிட்டேருந்து மெசேஜ். அவன் கிளம்பிடுவான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி உனக்கு தேங்க் பண்ணுமேனு மீல் வாங்கி கொடுக்கலான் இருக்க, வா சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்கான். ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. நீ அவனை பார்க்க போறேன்னா இனிமேல் என்ன பார்க்க வந்துடாதுன்னு சொல்லிட்டு போகிறான். நேற்று நீ டேனை பார்த்தியான்னு கேட்க எந்த பதிலுமே பேசாம உட்காந்துருக்கான். அப்போ நீ என்ன அப்படியா நினைக்கிற? நீ என்ன புரிஞ்சிருப்பேன்னு நான் நினச்சிட்டு இருக்கங்கவும், சுச்சி எனக்கு போட்டியாளராக வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீ அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. என் மேலே உனக்கு அக்கறை இருக்குன்னா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனை நீ மீட் பண்ணுற சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை பார்க்க போகிற நீ என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. உனக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எனக்கு யாருன்னு நீ என்ன நினைக்கிற? எனக்கு தான் அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு இல்லைன்னா என்ன, அவனுக்கு ஒன்று பிடிக்கும்ல. இதே இன்னைக்கு கூயான் வந்து என்னை மீட் பண்ணுன்னு கேட்டிருந்தா உன்கிட்ட சொல்லாமல் நான் அவளை மீட் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீ என்ன யார்கிட்டயோ நோவே சொன்னது கிடையாதா? என்னோட ஃபீலிங்ஸை நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கியா? இல்லைல்ல, அப்போ சந்தோஷம், மறந்துடு போதும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவளுக்கு இங்கே திரும்பி வந்தா சுத்தமாக படிக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. டேனோ நீ பிஸியாக இருப்ப போல, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவளுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கரெக்டா சிசி வந்து ஹீரோ கொடுத்தாங்கிற மாதிரி மில்க் டீ கொடுக்குறா. சாரு டீம்ல உள்ள பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. முதல்ல அவன் வேணான்னு சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்காக வாங்கி ஃப்ரெண்டு கிட்டே இப்போ கொடுத்து விட்டுருக்கான். கரெக்டாக அப்போது யாங்ஷி கால் பண்ணி, ஹீரோக்கு என்னாச்சுன்னே தெரில, காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், நான் உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவனோட இப்போ சாப்பிட்ட ஹீரோயின் வந்துட்டா. ஹீரோவை தான் இன்னும் காணோம். அட பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டுருக்கான்ல, ஃப்ரெஷ்ஷப் ஆகி வர கொஞ்சம் லேட் ஆகும், கவலைப்படாத வந்துடுவான்னு சொல்ல, இல்லை அவன் வரமாட்டான்னு சொல்ல, இனிமா அவன் ஜெலஸாக இருக்கான்னு கேட்கவும், உனக்கும் தெரியுமான்னு கேட்குறா. ஆமாம், நேற்று நைட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி டவுனாக தான் இருந்தான். அப்புறம் ரூமுக்கு போய் 4 மணி வரை படிச்சுட்டு உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு அந்த டைமுக்கே கிளம்பிட்டான்னு சொல்ல, அவன் வந்தானா எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறா. அப்போது அதான் அப்செட் ஆகிருக்கான். நீ டேன் கூட போனதுலேயே அப்செட்டில் இருந்தவன் உன்னை பார்க்கவும் முடியலன்னு இப்போ ரொம்பவே அப்செட் ஆகியிருப்பான். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இதை நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், அவன்கிட்ட இது சொல்லாத. சென் பொதுவாக பெருசாக எதையும் கேர் பண்ணிக்க மாட்டான், ஆனால் உன்கிட்ட ரொம்பவே அக்கறையாக இருந்தான். உனக்கும் டேனுக்கும் இடையில எதுவுமே இல்லைனாலும் 2 வருஷம் நீங்கள் ஒன்றா படிச்சிருக்கீங்க. ஆனால் சென்னு கூட உனக்கு ஒரு கொஞ்சம் மாசமாக தானே பழக்கம். அதுலேயும் நிறைய நாள் பிரிஞ்சு தான் இருந்திருக்கீங்க. அதனால தான் அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கான். சின்ன வயசுலேயே சென் அம்மா பையன் கூப்பிட்டாலும் அதை நிரூபிக்க தான் செஞ்சான். ஏன்னா மிடில் ஸ்கூல் படிக்கும்போது மிட்டமில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தான். அவங்க அம்மா இதெல்லாம் பெருசே இல்லைன்னு நினைக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சிட்டிலேயே டாப்பர் ஆனான். அவனை படிப்புக்காக அப்ராடுக்கே கொண்டு போய் விட்டாலும் அந்த சிச்சுவேஷனை அவன் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துப்பான். இது மாதிரி எத்தனையோ விஷயத்த அவன் ஒருத்தனா தனியாக தானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் அப்ராடுக்கு போனதில் ஆல்மோஸ்ட் இறந்துருப்பான். ஆனால் இப்போ ரிட்டர்ன் ஆனதே அவன் அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. இதெல்லாம் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பானா? உன்கிட்ட வர்றதுக்கு அவன் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருக்கான். ஏன் அன்னைக்கு நம்ம ஃபேர்வெல் பார்ட்டின்னு கொண்டாடினப்போ உன்னோட பேண்டை மிஸ் பண்ணிட்டல, அதை அவன் இன்னும் கையில் தான் போட்டுட்ருக்கான். எனக்கே ரீசெண்டாக தான் அது தெரியும்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் சொல்ல,
நம்ம ஹீரோயினும் அவனோட சுச்சுவேஷன்லேருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகும்போது ஜியாங் பிடிச்சிருப்பான்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்றுட்டு தான் இருந்திருக்கான். அவன் அதை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மருந்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் தேடும்போது அதனால தான் போல மறைஞ்சு நின்றுருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தவ, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு யாங்ஷிக்கு கால் பண்ண. சாய் எல்லாம் கூப்பிட்டு 4 பேருமா கரோக்கேக்கு வந்துட்டாங்க. ஹீரோவும் வந்துட்டான். சாய் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்க. அவன் எதுவும் சாப்பிடலன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், அவன்கிட்ட கேளுன்னு ஹீரோயின் சொல்லவும், என்னோட ஸ்வீட் ஆர்ட் பசியில் தான் இருக்காங்களாம், சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டான்னு சொல்லவும், எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாதடா, எனக்கு ஒன்றும் பசிக்கலங்கிறான். நீயா ஊட்டி விட்டா அவன் சாப்பிடுவானாமான்னு அவன்கிட்ட போய் சொல்ல, டேய் நீ பேசுறதெல்லாம் எனக்கு கேட்குதுடா அப்படின்ட்டு இருக்கான். இப்போ இங்கே சாயும் பாடி முடிக்க, சரி இனி இவங்களே பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு உன்னோட ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நம்ம சாயும் இங்கே பெய்ஜிங் காலேஜில் அட்மிஷன் கிடச்சி சேர்ந்துட்டா போல. அன்னைக்கு குடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்ணி ஏதாவது சொன்னனான்னு கேட்கவும், உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்குறா. ஏன்னா அன்னைக்கு கால் பண்ணி வெயிட்டை லூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி, உனக்கு என்ன ஒல்லியான பசங்களை தான் பிடிக்குமான்னு கேட்க, இல்லை நீ எனக்காக சேஞ்ச்லாம் ஆக வேணாம், நீ இப்படியே இருக்கிறதும் எனக்கு ஓகே தான் அவள் சொல்லியிருக்கா. ஆனால் இந்த பையன் தான் மறந்துட்டான் போல. ப்ராமிஸாக திரும்ப நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், குடித்தாலும் கண்ட்ரோலாக இருந்துப்பேன்னு சொல்ல, ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு போகவும் அவளுக்கு குளிர் அடிக்குது. இந்தாங்கிற மாதிரி அவனோட கோட்டை போட்டு விட வேணான்னு சொல்கிறா. அட போடுமான்னு சொல்லிட்டு இழுக்க கொஞ்சம் க்ளோஸாக போயிடுச்சு. இதில் லேட்டு வேறு ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் இவளோட காலேஜ், தனியாக டாக்ஸியில் போகிறது சேஃப் கிடையாது, நானே வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமா கிளம்பிட்டாங்க. அப்படியே இங்கே ஹீரோயினை காட்ட, அவன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணதுலேருந்து பிரிஞ்சு போய் இப்போ திரும்ப வந்திருக்காங்கல்ல, அது வரைக்கும் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்போது நான் டேனோட விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு அப்பாலஜி கேட்கறதுக்காக நான் வேணா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டு குடிக்க, போதுங்கிற மாதிரி அவன் வாங்கி அதை குடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கான். நான் சாய் இங்கேயே தங்க போறான்னு ஒரு ஹோட்டலை புக் பண்ணிட்டேன், ஆனால் அவள் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டா. கேன்சல் பண்ணாலுமே காசு திருப்பியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ அங்கே யார் போய் ஸ்டே பண்ணுவான்னு கேட்கவும், நானே பண்ணிக்கிறேங்கிறா. ஸோ இப்போ கொஞ்சம் ஹீரோனுக்கு ஓவர்லோட் ஆகிடுச்சு. அவன் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. முட்டி மோதி எப்படியோ ரூமுக்கு வந்ததும் சரி நீ போ அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டா. அவனுக்கோ இங்கிருந்து போக மனசே இல்லை. இவளுக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுது. சரி ப்ரஷ் பண்ணலான்னு வந்தால் ப்ரஷ்ஷை காணும். வாங்க போகலாமேன்னு கதவை திறந்தா வெளியே ஹீரோ நின்றுட்டுருக்கான். நீங்கள் இன்னுமா நின்றுட்டுருக்கேன்னு கேட்கவும், உனக்கு என்னோட இருக்கணுமான்னு கேட்க, என்னை விட உனக்கு தான் என் கூட இருக்கிறது ரொம்ப ஆசை போலேங்கவும், டக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சி உள்ளே கூட்டு வந்து க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆமாம் எனக்கு தான் ஆசை, அப்படியே போயிருந்தேன்னா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கான். அவள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி, இன்னும் கோவத்தில் இருக்கியான்னு கேட்க, ஆமான்னு சொல்லவும், அப்பப்போ திரும்ப ரூமுக்கு போ, ஒர்க் அவுட் ஆகலன்னா போய் 4-5 ரவுண்ட் ஓடு சரியாயிடும்னு சொல்லிட்டு போக சொல்கிறா. அடி பாவி அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்கு. இதில் ஒரு நிமிஷம் என்னோட பேண்டை கொடுத்துட்டு போங்க, இவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சு சரி நான் அவன் மனசே இல்லாமல் எடுத்து கொடுக்க, அவள் அதை வாங்கவும் விட மாட்டேங்கிறான். இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. திரும்ப ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா அவள் டக்குன்னு அந்த பேண்டை விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு டோரை சாத்திட்டு போன்னு சொல்லி போக சொல்லிட்டா. சரின்னு அப்படியே நம்ம ஹீரோவும் கிளம்பிட, கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. சம்மர் வெக்கேஷனில் உன்னோட அம்மா என்னை மீட் பண்ணாங்க, நான் தான் உன்கிட்ட சொல்லலை, பட் அவங்க ஹார்ஷாலாம் என்கிட்ட நடந்துக்கல, பேசினதுலேயே நல்லா தெரிஞ்சுது அவங்க உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க, உன் மேலே அவங்களுக்கு நிறையவே அக்கறை இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல பையன் இருக்கான்னு தான் அவங்க உன்னை சொன்னாங்க. எனக்கு என்ன உன்னை கொஞ்சம் மாசமாக தானே தெரியும், அதனால தான் நான் உன்னை ஸ்டே பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஒருவேளை நீ அப்ராடுக்கு போகாமல் இங்கே இருந்து நான் சொல்லி நீயோ இருந்திருந்தனா அப்புறமா நீயே நான் இப்படிப்பட்டவளான்னு திங்க் பண்ணியிருப்பேன், போகாமல் விட்டதுக்கு நீ ரிக்ரெட் பண்ணியிருப்ப. அதனால தான் நீ இருக்கணும்னோ நான் உன்னை மிஸ் பண்ணுறனோ எதுவுமே உன்கிட்ட அன்றைக்கி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறா. அதே நான் உன்னை ஜஸ்ட் டேட் பண்ணணுன்னு மட்டும் நினச்சிருந்தேன்னா ரொமான்டிக்காக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் நான் உன்னோட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்னை ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டல, நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா நான் அங்கே போயிருந்தேன். நமக்கு 80 வயசே ஆனாலும் சரி உனக்காக ரோசஸை கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன். ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷேன் ரொமான்டிக் போயிட்டு இல்லையான்னு சொல்லிட்டு இவ இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனா அவனால் எப்படி திரும்பி வீட்டுக்கு போக முடியும்? அவ்வளோதான், நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டான். வெளியே தான் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயினும் இங்கே கதவை திறக்க வெளியே நிற்கிறான். நீ உன்னோட ஷை பாய் ஃப்ரெண்ட் என்ன சொன்னல, ஸோ நான் இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டலான்னு கேட்க, நீ தான் ஷை சென் இல்லைன்னு சொன்னீங்கன்னு கேட்குறான். அவன் டக்குன்னு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். ரூமுக்கு தானே போனேன், இப்போ திரும்பி வந்தேன்னு கேட்க, உனக்கே பதில் தெரியும்னு நினைக்கிறேங்கிறான். ஹீரோ அம்மா இவளை மீட் பண்ணி கொஞ்சம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க போல. ஆனால் இவ்வளோ அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்கும்போது, உன்னோட குழந்தைய வயிற்றில் வளருதுன்னு சொன்னேன்,
ஸோ அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுக்குற காசுலாம் பத்தாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன டேஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது என் அம்மா சொன்னதால தான் அப்ராடில் இருக்கும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் கால் பண்ணியிருக்கேன், என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்க, நீ என்ன மிஸ் பண்ணியிருக்கனா ஏன் ஒரு டைம் மட்டும் கால் பண்ண நீவே கேட்குறியா? நான் தான் நல்ல பையன் இல்லைன்னு சொல்லிட்டல, ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு கேட்டுட்ருக்கேன். இன்னுமா கோவத்தில் இருக்குன்னு கேட்குறியா? அவன் டக்குன்னு அவளை இப்படி பிடிச்சிக்கிட்டு, எங்கே சொல்லு, நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்க, நான் இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீ நம்ப போகிறேன், ஆனால் உண்மையாகவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இதெல்லாம் சரி, திரும்ப டேன் உன்னை மீட் பண்ணால் என்ன சொல்லுவேன்னு கேட்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஜெலசி டைப், ஸோ உன்கிட்ட பேசணுன்னா அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கணுங்க. சரி சரி, ஜியாங்கிட்டையும் இப்படியே நடந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மேற்கொண்டு கிசிங்க போட்டு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்து பார்க்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹாஸ்டலை. என்ன பண்ணுறது, மேலே ஏறு அப்படிங்கிற மாதிரி அவனே ஏற்றி விட்டுட்டு இருக்கான். சேஃபாக அங்கே போய் லேண்ட் ஆயிட்டா. இந்தா உன் கோட்டுன்னு இவ தூக்கி போட, இந்தா உன் பேக்குன்னு தூக்கி போட்டு திரும்ப கோட்டையும் போட்டு கோல்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். இதில் மெசேஜில் வேற, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, நிறையா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருமாங்கவும் நீயும் நிறைய சாப்பிடு, ஒல்லியாகலாம் தேவையில்லைன்ட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்த விஷயத்த யாங்ஷிக்கு கால் பண்ணியெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த நாள்லேருந்து கப்பிள்ஸ் ஆகிட்டாங்களே, ஒன்று தான் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. என்ன ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அடுத்த 2 பேரும் ஒன்றா லைப்ரரிக்கு போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னடா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? அப்போ முதல்ல எனக்கு தான் தெரிஞ்சிருக்கான்னு கேட்க, ஆமான்னு சொன்னவன், இல்லை 2வது யாங்ஷிக்கு நான் அப்போவே கால் பண்ணி சொல்லிட்டேங்க. அடுத்த செகண்டு, இல்லை 3வது அவனோட பேசும்போது சாயும் இருந்தான். ஸோ 3வதாக தெரிஞ்சவனே தான் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து பசங்க எல்லாரும் ஒன்றா விளையாடுறதுக்காக வந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சுச்சி ஒரு பெரிய சர்ப்ரைஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்ல, சுச்சிக்கு அவளோட மேஜர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகலாம் அவள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். மிட் டர்ம் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் மார்க், அடுத்ததான் நம்ம ஹீரோ. பரவாயில்லையே, என்னையே வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, தம்பி கூப்பிட்டு, நான் பெய்ஜிங் தான் வந்திருக்கேன், என்னை பிக்கப் பண்ணிக்கோங்கிறான். இவன் கண்டுக்கவே இல்லை. அடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பவும் தான் தெரியுது. வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்து, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டினா, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல எனக்கு நீ சாப்பாடு தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு எப்படியோ அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவன் ஹீரோ கொடுத்தாம இன்னும் வளர்த்திட்டு தான் இருக்கான். இன்னும் எனக்கு ஒன்று இது வேணாங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லனா, டிக்கெட்டை புக் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. இப்போதான் உண்மையை சொல்கிறான். இவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இவன் அப்பாவோட தான் இருந்திருக்கான். அவங்க அப்பா அதிகமாக வீட்டுக்கு வரமாட்டாரு. எப்பாவது வந்தாலும் ஒரே சண்டை தான் 2 பேருக்கும். டிவோர்ஸ் ஆனதுலேருந்து நீயும் அம்மாவும் என்னை கண்டுக்கவே இல்லைல்ல, அதனால தான் ஓடி வந்துட்டேங்கிறான். விஷயம் தெரிஞ்சு அம்மா கால் பண்ணி அவனை ஒரு திட்டிட்டு ஹீரோவோட தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நீ கொஞ்சம் தம்பியை பார்த்துக்கோ, நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மாவை பார்க்கறதுக்காக வரான். தம்பின்னு கேட்கும்போது, சுச்சி பார்த்துட்ருக்கா, எங்கள் 2 பேருக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டான். நான் அவளை சம்மர் வெக்கேஷனில் மீட் பண்ணேன், உங்கள் 2 பேருக்கும் நான் ஏதாவது கஷ்டம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லியே கேட்க, சரி அடுத்து உங்களோட பிளான் என்ன, தம்பியை அப்பா கிட்ட விட்டு போகிறதா? எனக்கும் வேறு வழியில் கோர்ட் ரூலை ஃபாலோ பண்ணி தானே ஆகணுங்க. அவர் அதை ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவனையுமா விட்டு போக போகிறீங்க? ஆல்ரெடி என்னையும் ஒரு டைம் விட்டு போயிருக்கீங்க தானேன்னு கேட்குறான். இவனோட பயாலஜிக்கல் அம்மாவே இவங்க தான். ஏன்னா அப்ராடில் இருக்கும்போது 2 பேரும் சண்டை போடும்போது இதை கேட்டிருக்கான். அவனை பெத்த அம்மாவா இருந்துட்டு ஒரு டைம் அவனை விட்டு வந்துட்டேன், திரும்பவும் என்னால் அவனை விட முடியாதுன்னு சொல்லி தான் டிவோர்ஸே வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ வயிற்றில் இருக்கும்போது அம்மாவுக்கு ஜாப்லாம் கிடையாதுல்ல. அப்போ தான் இப்போ இருக்க அப்பாவை மீட் பண்ணுறாங்க. சரி இவனையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சிட்டு இவனை முதல்ல ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டுட்டாங்க. அடுத்து தம்பி பிறக்கவும் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போக, ஜோசியம் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் தான் அவன் நல்லா இருப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆர்ஃபனேஜில் விட்ட மகனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா பாட்டி சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லையே ஹீரோ இவங்களோட உண்மையான பையன் சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டில் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்களாலேயும் வேறு எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, அவனை என்னால் தனியாக விட முடியாதுன்னு கெஞ்சும் போது, அப்போ அவனுக்கு 18 வயசு ஆகும்போது அவனை அப்ராடுக்கு நீ அனுப்பிடணும்னு அப்பா கேட்க இவங்களும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் 18 வயசு ஆனதும் அப்ராடுக்கு அனுப்ப ஏற்கனவே ஒரு டைம் பையனை விட்டாங்க. திரும்ப அவனை விட மனசு இல்லாமல் தான் கடைசியில் டைவர்ஸே வாங்கிட்டாங்க. சரி என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான் என்ன ஆனாருன்னு கேட்கும்போது, ஹீரோவோட உண்மையான அப்பா ஒரு கார் ரேசர். சின்ன வயசுங்கிறங்காட்டி சேஃப்டியெல்லாம் பார்க்காம பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிட்டாரு. எழுந்து வரவே பல வருஷம் ஆயிடுச்சு. அதுலேயும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பையன் இருக்கானே தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்கள மீட் பண்ணி என் பையன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவனை நான் ஆர்ஃபனேஜில் விட்டுட்டேன், அவனை யாரோ ஒருத்தர் தத்து எடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
பையனை பார்த்ததே இல்லை. ஸோ அவருக்கும் அடையாளம் தெரியாதுல்ல. அதனால தான் இவன் தான் உங்கள் பையன் சொல்லாமே அப்படியே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சாலும் எதுவுமே பேசாமல் தம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான்னு எழுந்து போகும்போது என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. அவனால் மன்னிக்கவும் முடியல, மன்னிக்காமல் இருக்கவும் முடியல. இங்கே நம்ம தம்பியை காட்ட அவன் சுச்சிக்கிட்ட ஹீரோவை பற்றி சொல்கிறான். அவனை அடாப்ட் பண்ணதால் எங்கள் யாருக்கிட்டையுமே அவன் இது வரைக்கும் க்ளோஸாக இருந்ததே கிடையாது. ஆனால் உன்னை அவன் அப்படி பார்க்கல, ஏன்னா உன்னை ரொம்ப அவன் லவ் பண்ணுறான், அவனை விட்டுடாதங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கரெக்டாக இவங்களுமே வந்துட இப்படி தான் சொல்லாமல் வருவியான்னு தம்பி ஒரு திட்டிட்டு நீங்கள் வெளியே போங்க, நான் சுச்சியோட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு என்ன பேசினாங்கன்னே தெரியல. 2 பேரும் நம்பரை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ வெளியே வராங்க. நானும் தம்பியும் கிளம்புறோம், ரொம்ப படித்து கெடுத்துக்காத, நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் பார்த்து நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. 2 பேரும் என்ன பேசுனீங்கன்னு ஹீரோ கேட்க உன் குழந்தை என்னோட வயிற்றில் வளருதுன்னு சொன்னனா, ஸோ அவங்களும் செக்கை ரெடி பண்ண போயிட்டுருக்காங்கன்னு சொல்ல அவன் அதுக்கு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கான். என்ன திடீர்னு கேட்கும்போது இல்லை ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது அதான் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.